ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஸ்நாக் ரெசிபியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ப்ரெட் மசாலா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ப்ரெட் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ப்ரெட்டு மசாலா செய்கிறதுக்காக நான் இங்கே 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை பேனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். ப்ரெட்டு மேலேயும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம மசாலா செய்யும்போது ப்ரெட்டு உடையாமல் நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பாக வரும். ப்ரெட்டு ஒரு பக்கம் வெந்திருக்கும். இப்போ திருப்பி விட்டுடலாம். எல்லா ப்ரெட்டையும் திருப்பி விட்டாச்சு. ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லா ப்ரெட்டையும் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததும் எடுத்துடலாங்க. இதே மாதிரி இன்னும் எடுத்து வச்சுருக்க 4 ப்ரெட்டையும் நான் சுட்டு எடுத்துடுறேன். எடுத்து வச்சிருந்த 8 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் சுட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஒவ்வொரு ப்ரெட்டையும் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த அளவு கிறிஸ்பாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 வெங்காயம் அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும், அதனால தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாஸ் சேர்த்துக்கிறேன், டொமேட்டோ சாஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ப்ரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.